வெல்கம் டு ஐமோ கிச்சன். பார்த்தீங்களா, இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது தெரியுமா? காலையில் இது டிஃபன் செஞ்சுட்டு ராகி ஆப்பம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் கிளினிக்கு ரெடி ஆகலான்னு போய் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஸ்டவ்வை தொடச்சிட்டு நான் ஜஸ்ட்டு என் கை அலம்பிட்டு இருந்தேன். அங்கே வாஷ் பேஷனில் அலம்பிட்டு டமால்னு ஒரு சவுண்டு. இந்த ஸ்டவ் மேலெலாம் எதுவுமே வைக்கலாம். நான் எப்பயுமே ஸ்டவ் மேலே வந்து தொடச்சிட்டு எதுவுமே வைக்க மாட்டேன் இல்லையா, ஸ்டவ் கம்பியெல்லாம் தனியாக வச்சுப்பேன்ல, அந்த மாதிரி தான் தனியாக தான் வச்சுருந்தேன். ஒரு டமால்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் இந்த லாஸ்ட்டில் தான் நின்றுந்தேன். அப்படியே பயந்துட்டேன். பார்த்தேன்னா இந்த பாருங்க, இது கீழெல்லாம் விழுந்திருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இது என்னுடைய கண்ணாடி டாப் இருக்கு இல்லையா, அது உடஞ்சிச்சு. ஆக்சுவலி இது என்ன பிராண்டுன்னா விடியம் ஏர் ப்ளஸ். நான் இது வாங்கினது வந்து அக்டோபர் 2022 வாங்கியிருக்கேன். அதாவது 22 இதில் வாங்கியிருக்கேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சா. கிளாஸ் டாப்க்கு வந்து வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் செம்மையாக பயந்துட்டேன். இந்த இது இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த கிளாஸ் இதெல்லாம் உடஞ்சி கீழெல்லாம் தெரிச்சு. ஆனால் என் மேலே விழல, கிச்சனில் யாருமே இல்லை. பயந்துட்டானா. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் இது கேஸ் ஸ்டவ் வாங்கினேன் இல்லையா, அந்த கடைக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். நான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, உடஞ்ச கிளாஸ் ஸ்டவ் இதாகிட்டுருக்கு, என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்னாரு. அவர்கிட்ட ஆக்சுவலாக நான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அவர் உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா அப்படின்னாரு. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். நான் அனுப்பிச்சு பார்த்துட்டு, நீங்கள் வாரண்ட்டி கார்டும் பர்ச்சேஸ் பண்ண பில்லும் வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். நான் வீடு ஷிஃப்ட் பண்ணதில் வந்து இல்லைங்க சார், எங்கே வச்சுருக்கேன் ஞாபகம் இல்லை, அந்த பேக்கெல்லாம் தேடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அந்த டேட்டை சொல்லுங்கள், நான் என்னுடைய இதில் இருக்கான்னு பார்த்து எடுக்கிறேன் அப்படின்னாரு. நல்ல மனுஷன் அவர். இதில் நான் அந்த டேட்டை பார்த்து சொன்ன உடனே அந்த இதில் பார்த்து எடுத்துட்டு கம்பெனிக்கு, விடியம் கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் அடித்து உடனே புக் பண்ணிட்டார். அந்த மேனேஜர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் டாப் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அவங்க வந்தால் தான் தெரியும் அது சர்வீஸ் எப்படி பண்ண போகிறாங்க என்னன்ட்டு தெரியல. அவங்க போரூர்லேருந்து அந்த கிளாஸ் டாப் எடுத்துகிட்டு வருவாங்களாம். எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்லேயே இங்கே ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த கிளாஸ் டாப்பெல்லாம் வந்து ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் நான். ஏன் எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரில. என்னோடய சித்தி பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கும் 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஃபேபர் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதுவும் வந்து அந்த மாதிரி தான் உடஞ்சதான். இந்த மாதிரி தான் கிளாஸ் டாப் உடஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. இன்னொரு சித்தி வந்து ஏதோ ப்ரெஸ்டீஜாக என்னமோ வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கிளாஸ் டாப்பும் இந்த மாதிரி தான் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோர் தென் 3 to 4 இயர்ஸ் ஆனால் இந்த மாதிரி உடையுதுன்ட்டு. எந்த வந்து விடியம்வே. இப்போ நான் கிளாஸ் டாப் வந்து அகெயின் யூஸ் பண்ணலாமா, இல்லை நான் ஸ்டீலுக்கே போயிடலாமா அப்படின்றது, சைனஸ் ஸ்டீல்ஸ் நம்மளது இருக்கு இல்லையா, அந்த இதுக்கே போயிடலாமா அப்படின்ட்டு நான் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ரொம்ப பயந்தும் இருக்கேன். இதை பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள், கிளாஸ் டாப் வந்து ரிஸ்க் இல்லை, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கணும், இல்லை இந்த மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு சர்வீஸ் வரவங்கக்கிட்ட நம்ம இதை தெளிவாக கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு அவங்களுடைய ஆன்சர்ஸும் என்னங்கிறத, என்னுடைய அந்த பயமும் போகிற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இன்னைக்கு லஞ்ச் எப்படி மேட்ச் பண்ணேன்னா, இந்த பிரீத்தி ரைஸ் குக்கர் இருக்கு இல்லையா, இதில் 1 pot ரைஸ் செஞ்சு, அதாவது நாங்கள் பெங்களூர் சைடில் செய்கிற கிச்சடி, ரைஸும் சிறுபருப்பும் போட்டு கிச்சடி மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது கூட வந்து இந்த புதினா துவையல், புதினாவும் கொத்தமல்லி, தேங்காய், புளி எல்லாம் போட்டு, இது வந்து கட்டி சட்னின்னு வாங்க பெங்களூர் சைடு, புதினா சட்னி, இது ரெண்டுத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். நைட்டுக்கு என்ன ஐடியானா, இதில் வந்து இந்த ரைஸ் குக்கர்லேயே இட்லி செய்யலான்ட்டு ஐடியா வச்சுருக்கேன். சரியா? அதுக்கு சிறுபருப்பு சாம்பாரும் இந்த ரைஸ் குக்கர்லேயே செஞ்சிடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டவ் மேலே இருக்க கிளாஸ் டாப்பை நொறுங்கி போன மாதிரி என் மனசு நொறுங்கி போயிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கீங்கிறத மறக்காமல்
எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி. இப்போ நம்ம நைட் டின்னருக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதில் பால் சுட வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட வைக்க முடியாது இல்லையா, டைம் ஆகிடும்ன்ட்டு. அதுக்குமா அதே பாத்திரத்தில் வந்து நான் கழுவ டைமும் இல்லை இப்போது. அது தண்ணி ஊற்றி சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவும்போது நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டேன். இது வந்து கருப்பு உளுந்து, முழு உளுந்து இருக்கு இல்லையா, தோல் உளுந்து, அதில் செஞ்ச இட்லி மாவு தான். இதோட ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த இட்லியை வந்து நான் அதுலேயே வந்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். இதோட அடித்தட்டு வைக்கல நான். ஏன்னா அடித்தட்டு வச்சோன்னா நம்மளுக்கு அந்த மேல் மூடி வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்குது பாருங்கள், உள்ளே ஒரு ரிங் வச்சுட்டு அது உள்ளே வந்து இந்த தட்டுங்களை அழகாக அடுக்கி வச்சிடுறேன். கொஞ்சம் பார்த்து சூடாக இருக்கும், ஆவி படும் கையில். அழகாக இப்படி அடுக்கி வச்சுறேன். 4 தட்டு தான் வைக்க முடியும். 4 தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை லிட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டவ் வந்து இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் பண்ணும்போது இந்த ரைஸ் குக்கர், இண்டக்ஷன் ஸ்டவ்வெல்லாம் நம்மளுக்கு நல்லா கை கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு அப்டாப்டாக என்ன செய்யலான்னு பார்த்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது என் சின்ன பொண்ணு சொன்னால், பூண்டு தேங்காய் பொடி செய்வீங்களே மம்மி, அதை செய்யுங்கன்ட்டு. அதனால் பூண்டை வந்து இதில் போட்டுக்கிறேன். ஒரு 20-25 பூண்டு போட்டுக்கிறேன். தோல் வந்து எடுக்கக்கூடாது. தலையும் வால் உண்டி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலோடு போட்டால் தான் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். அதோடு நம்ம வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் தான் போடுறேன். முழு தேங்காய் வந்து வறுத்துட்டு போடணும். இப்போ எனக்கு இங்கே வறுக்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு இது இல்லை, அதனால் ஸ்டவ் இல்லாதனால நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கிறேன். அப்புறம் மிளகா பொடி, இது வந்து கட்டை மிளகா பொடி. கட்டை மிளகா பொடினா என்னென்னு கேட்டிங்க, வெறும் மிளகா பொடியாக தான் கட்டை மிளகா பொடின்றாங்க. வேறு அதில் எதுவுமே தனியாவோ எதுவும் சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் வந்து காய்ச்சின நல்லெண்ணெய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை என்கிட்ட, அதனால் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே எனக்கு பசி தூண்டுது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல இன்னொரு 2 இட்லி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இந்த பொடியோட வச்சு சாப்பிடும்போது. வாங்க நம்ம அந்த கருப்பு தோல் உளுந்தோட இட்லியோட சேர்த்து சாப்பிட்லாம். நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு, தோல் உளுந்தோட இதை வந்து நீங்கள் மசிச்சு எடுத்துட மாட்டிங்களா அப்படின்ட்டு. நான் அதை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அதோட ரெசிப்பியை. நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்ட்டு. கலர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம விளைன்னு வராது. நம்மளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு தானே பார்க்குறோம், கலர்ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டுலாம் இல்லை. பாருங்கள், இந்த இட்லியும் இந்த மிளகா பொடியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். இந்த ஸ்டவ்வை வந்து ரெடி பண்ணுறது வந்து பார்ட் 2 வீடியோவில் பாருங்கள். எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.